கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், நரேந்திர மோடி அரசாங்கம், பர்டிகுலரா சொல்லணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து ரிவர்ஸ் கியர்ல தான் போறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி அதானி விவகாரத்தை சும்மா விடுற மாதிரி இல்லை. ஜெயராம் ரமேஷ் ஒரு பெரிய டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறாரு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் நிலக்கரி ஒப்பந்தம் அதானிக்கு கொடுக்குறீங்க, குறைவான விலைக்கு கொடுக்குறீங்க. அவர் அங்க நிலக்கரி மூலம் மின்சாரம் தயாரிச்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாரு. ஆனா உள் மாநிலங்களுக்கு அதிகமான விலைக்கு விற்கிறாரு. இதே சம்பவம் தான் தமிழ்நாட்டிலையும் வந்ததை நம்ம பார்த்துருக்கிறோம். ஏற்கனவே இந்த விஷயத்த ராகுல் காந்தி அவர்கள் மேற்கோள் காட்டி பேசினாரு. இன்னொரு பக்கம் அந்த இதுக்கான பில் கொண்டு வர இருந்தாங்க. இணையதள யூடியூப் இந்த மாதிரியான இணையதள விஷயங்கள் எல்லாத்தையும் பிராட்காஸ்ட் டிராஃப்ட் ஒன்று கொண்டு வர பார்த்தாங்க. அது மூலமா யூடியூப்ல எல்லாத்தையுமே தணிக்கை பண்ணணும், அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து பெரிய எதிர்ப்பு கிளம்புச்சு. இப்போ அந்த பில் வாபஸ் பெறப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. முதன்முறையா மோடி அரசாங்கத்தில் இதெல்லாம் கேட்கிறோம். அதாவது ஜேபிசிக்கு ஒரு வக்ஃபு பில் அனுப்புறாங்க, இன்னொரு பில் வாபஸ் பெறப்படுது. ஏன்னா தாந்தோண்டித்தனமா அவங்க நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கடந்த 10 வருஷத்துல. இப்போ இதெல்லாம் கேட்கிறோம். இதை எப்படி பாக்குறீங்க தோழர்? நீங்க சொன்ன மாதிரி ஜேபிசி குழு போட்டாச்சு. ஜெகதாம்பிகா பால் அதோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. எதிர்கட்சிகள் இவங்களோட சேர்த்து 37 பேர் அதில் போட்டிருக்காங்க. மாநிலங்களவையில இதுலயும் இதுல ஒரு 10 பேர் போட்டிருக்காங்க. மக்களவையில அதுல 6 பேர் பிஜேபி கூட்டணி, 4 பேர் எதிர்கட்சி. அதே போல மாநிலங்களவையில 21 பேர் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து, மொத்தம் 21 பேர். அதுல 8 பேர் பாஜக தரப்பு, 4 பேர் கூட்டணி, 9 பேர் எதிர்கட்சியில இருந்து போட்டுக்கிறாங்க. இவங்க அடுத்த கூட்டத்தொடர்ல இந்த அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் நமக்கு முதல் வெற்றி. நமக்கு நீங்க இஷ்டத்துக்கு இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி பண்ண முடியாது என்பதை காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியா தன்னுடைய போராட்டத்தின் மேல இந்த குறுகிய காலத்துக்குள்ள இந்த முதல் கூட்டத்தொடர்ல இவ்வளவு வெற்றிகளை சாத்தியப்படுத்திருக்க முடியுதுன்னு பாக்குறோம். நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு இதை கொண்டு போயிருக்காங்கிறது உண்மையிலே நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது மீண்டும் ஒரு நம்பிக்கை வருமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் மக்கள். அது போலதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த யூடியூப் இணையதளம் தொடர்பானது. அதுல ஏன் இவங்க கவனம் செலுத்துறாங்கன்னா, இது பல மாநிலங்கள்ல மாநில அரசுகள் சில நேரம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் செய்யறாங்க. தமிழ்நாட்டுல கூட இப்ப சவுக் சங்கர் போன்றவர்கள் கைது, அப்படி தொடர்ச்சியா திமுக அரசு மீது அவதூறு பரப்புகிறவர்கள், தவறான கருத்துக்கள் சொல்றவங்களை அரெஸ்ட் பண்றது, குண்டாஸ் போடுறது, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பிஜேபி ஊடகங்களை பெருவாரியா அந்த 2ஆம் முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பெரிய அளவுல ஊடகத்தை நம்பினாங்க, ஊடகத்தை கண்ட்ரோல் பண்ணாங்க. ஊடகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பல கூட்டங்கள் போட்டு தமிழ்நாடு முதற்கொண்டு எல்லா மாநிலங்களில் உள்ள முன்னணி ஊடகங்களை கூட்டங்கள் போட்டு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இன்னும் பணம் பேரம் பேசப்பட்டது அப்படின்லாம் சொல்லப்படுது. பல ஊடகங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இல்லைன்னா கூட பிஜேபி செய்கிற பல விஷயங்களை வெளிக்கொணராம இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த தேர்தலில், குறிப்பா இந்த தேர்தல்ல சமூக வலைதளங்கள், ஊடகங்கள் மிக முக்கிய பங்காற்றி இருக்கு. அதான் எதிர்கட்சி இவ்வளவு தூரம் வச்சு வருவதற்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறது பிஜேபியுடைய ஒரு ஆய்வு, ஒரு பரிசீலனைக்கு வந்திருக்காங்க. அதனால இப்போ எல்லோரும் பேச தொடங்கிட்டாங்க. யார் வேணா மொபைல வச்சுட்டு ஒரு பேட்டி எடுத்து போட முடியுது, யார் வேணா ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ண முடியுது. அப்படிங்கிறது பிஜேபிக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துது, அவர்களுடைய பல விஷயங்களை அம்பலப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பல சரத்துகள் பல 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 மிக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய அளவுல இருக்கு. நியூஸ் சேனல்ஸ்க்கு இருக்கிற அளவுக்கு யூடியூபுக்கு கொடுக்குற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது திரும்ப பெற்றிருக்கிறது உண்மையிலேயே நமக்கு இன்னொரு வெற்றி அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து பார்ப்போம். இன்னொன்று இந்த அதானி குழுமத்தினுடைய விஷயம் மிகப்பெரிய அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பேசுகிற போது என்ன சொன்னோம்னா, இது வெறுமனே பங்குச்சந்தை தொடர்பான விஷயம் இல்லை. ஒரு பங்கு விலை கூடுது குறையுது,
அதுல வந்து எளிய மக்களுக்கு, மற்ற பிரிவினர்களுக்கு என்ன பங்கு இருக்கு? எல்லா நாட்டினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையா இது? அப்படிங்கிற கேள்விலாம் இருந்தது. நம்ம பங்குச்சந்தைங்கிறது ஒரு குறிப்பிட்ட செக்டார், ஒரு ஒரு குறுகிய சிறு செக்டார் தான் அது. அதனுடைய வீழ்ச்சி என்பது வந்து இந்தியாவின் வீழ்ச்சியா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்தது. இப்ப நாம என்ன சொன்னோம்னா, இது வெறுமனே பங்குச்சந்தை மோசடி இல்ல. இந்த பங்குச்சந்தை மோசடியின் மூலம் அவங்க வந்து இவர்கள் அதானி குழுமம் நடத்துகிற பல ப்ராடக்ட்ஸ், அவங்க உற்பத்தி செய்கிற பல ப்ராடக்ட்ஸ்னுடைய விலைய வந்து அதிகப்படுத்துறாங்க. பிரைஸ் பிக்ஸிங் பண்றாங்க. பிரைஸ் வந்து அதிகப்படுத்தி அத வந்து நமக்கே விக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அப்படிங்கிறது தான் வந்து இதுல ஒரு முக்கியமான புள்ளியா இருந்தது. அதை வந்து இன்னைக்கு வந்து ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியினுடைய பலரும் வந்து அத வந்து தெளிவா சொல்லிட்டு வராங்க. குறிப்பா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய எம்பியா இருக்கிற ப. சிதம்பரத்தினுடைய பையன் வந்து ஒரு கார்த்தி சிதம்பரம் பேட்டி குடுக்குறாரு. அந்த பேட்டியில இந்த போராட்ட அழைப்பை பற்றி அவர் சொல்லும்போது தெளிவா சொல்றாரு. இது வந்து வெறும் பங்குச்சந்தை பிரச்சனை இல்ல. மக்களுக்கான இந்த ப்ராடக்ட்ஸ்ல குறிப்பா அந்த மின் உற்பத்தி, மின் பகிர்மானம் தொடர்பான விஷயங்கள்ல வந்து இவங்க பெரிய அளவுல விலையை ஏற்றுவதன் மூலமா மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இப்படி ஒரு 11 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 11 கம்பெனி தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸும் வந்து அதிகப்படியான விலைக்கு அதனுடைய தன்மையை விட மிக அதிகமாக விற்கப்படுகிற நிலைமை வரும். இன்றைக்கே அதிகமா தான் இருக்கு. இதையும் தாண்டி மின் கட்டண உயர்வுலாம் மிகப்பெரிய அளவுக்கு மாறுவதற்கான, நம்ம ஒரு சாதாரண மனிதர்கள் கன்சியூமே பண்ண முடியாத அளவுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான சில ஏற்பாடுகளையும் இவங்க செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதுல வந்து 2018, 19 மின்சார விநியோகம் மற்றும் ஏற்றுமதி சட்டத்துல இந்த அதானி குழுமத்துக்காகவே சில சரத்துகள் சேர்க்கப்பட்டதா சொல்றாங்க. குறிப்பா ஆஸ்திரேலியா வந்து நிலக்கரியை வாங்கி ஜார்க்கண்ட்ல 1600 மெகாவாட் மின்சாரம் வந்து அதானி நிறுவனம் தயாரிக்குது. அதுல 1000 மெகாவாட் வந்து இப்ப நம்ம புரட்சி நடந்துச்சுல வங்கதேசத்துக்கு இவங்க கொடுக்கறதா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த இந்த இதை வந்து அங்க கொண்டு போகிற அந்த வழித்தடங்கள் தடையில்லாத வழித்தடங்களாக அதானிக்கு வந்து எல்லா சலுகைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்றுமதிக்கும் வரிச்சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. வங்கதேசம் வந்து இன்னொரு நாடு. அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி வரிகள் உண்டு. ஆனா அது அந்த வரிகள்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு வரிச்சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஏற்றுமதி தொடர்பான எந்த சிக்கலும் இல்லாத அளவுக்கு அதானிக்கு முழு சுதந்திரம் பட்டிருக்கு இந்த இந்த சட்ட மசோதாவில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சட்ட மசோதா இந்த 2-3 நாட்களுக்கு முன்பு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாள் அதுல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல உள்நாட்டிலையும் இவங்க வந்து விநியோகம் பண்ணிக்கலாம். அந்த மின்சாரத்தை உள்நாட்டிலையும் விநியோகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் நடைபெற்றுச்சு. அவங்க வந்து இங்க தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க. இப்போ அதானியினுடைய நிறுவனம் வந்து அங்க மின்சாரத்தை விநியோகம் பண்றதுல சிக்கல் இருக்கு. ஏன்னா அதானி மோடி கூட்டணி தான் வந்து நம்ம நாட்டுக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தியதா அவங்களே குற்றம் சாட்டுறாங்க. தேர்தல் மோசடியில இவங்க ஈடுபட்டதா குற்றம் சாட்டுறாங்க. அதனால இந்த மூவர் கூட்டணி, ஏற்கனவே பிரதமரா இருந்த அந்த அம்மா வந்து மோடியோடு சேர்ந்துதான் நம்ம நாட்டை வந்து இவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளினாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவங்களுக்கு இருக்கு. அதனால இந்த அதானி நிறுவனத்தை இதற்கு மேலும் அவங்க வந்து உள்ள அனுமதிக்க கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. ஆக இப்போ வந்து 1600 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இந்த தயாரிக்கப்பட்ட மின்சாரத்தை எங்கேயாவது கொடுக்கணும். அதுக்காக இவங்க வந்து உள்நாட்டிலேயே நம்ம இந்தியாவுக்குள்ளேயே எந்த மாநிலத்துல வேணா, அது ஜார்க்கண்ட்லயோ அல்லது ஜார்க்கண்டுக்கு வெளியில மற்ற மாநிலத்திலேயோ வந்து இதை விநியோகிப்பதற்கு தடை இல்லாத ஒரு நிலைமையை கொண்டு வருவதற்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி அப்படிங்கிறதையும் காங்கிரஸ் கட்சியினர் வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்ப இது வந்து சாதாரண ஒரு பங்குச்சந்தை விஷயம் இல்ல. யாரோ ஒரு குறிப்பிட்ட நபர் கொஞ்சம் பங்குகளை வாங்குறது, விற்கிறது, அதுல வந்து அவங்க மோசடியில ஈடுபடுறதுனால சிறு இழப்புகள் ஏற்படுறதுங்கிறதோடு மட்டும் இல்லாமல், இது போன்ற ஒரு அடிப்படை மின்சாரம் என்பது அடிப்படை தேவையாகிறது. எல்லா மக்களும் மின்சாரத்தை பயன்படுத்துறோம். சின்ன சின்ன கிராமங்கள் முதற்கொண்டு எல்லோருமே இப்ப மின்சாரம் இல்லாத ஒரு இடமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே மின்மயமாயிருக்கு. இந்த சூழல்ல இவங்க அதானி கையில மின்சாரம் வந்து கொடுக்கப்படுது. எல்லா மாநிலங்கள்லயும் இந்தியா முழுக்க அதானி வந்து மின்சார சேவையை வந்து கையில் எடுக்கிறாரு அப்படின்னா, அது வந்து எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி நகரும். அதனுடைய விலை
ஏற்கனவே தமிழ்நாடு அரசு மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்கன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அது மக்கள்கிட்டயும் அந்த எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏழை எளிய மக்கள் அதனால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு தனியார்கிட்ட கொடுத்தா என்ன மாதிரியான நிலைமை ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வந்து நமக்கு வந்திருக்கு. ஆகவே இந்த போராட்டத்தை வெறும் இந்த பங்குச்சந்தை மோசடி, அதனுடைய தலைவர் பதவி விலக வேண்டும் என்பதோடு நிறுத்தாமல் அது வந்து ஒரு மக்கள் போராட்டம் ஆக்குவதற்கான எல்லா வேலைகளும் காங்கிரஸ் கட்சி செய்யுது அப்படிங்கிறதா இன்றைக்கு இவர்கள் முதன்மையான இந்த பேட்டிகள் வாயிலாக அவங்க வந்து சொல்றாங்க. இரண்டாவது, இந்த இந்த மோசடி மிக முக்கியமான மோசடியா மாறுது ஏன்னு பார்த்தோம்னா, பல நிறுவனங்கள் இது போன்ற ஏற்கனவே விமான நிலைய பராமரிப்பு தொடர்பான இதுல வந்து அதானிக்கு வந்து ஒப்பந்தத்துல இவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. ஏற்கனவே அதுல எந்த முன் அனுபவம் இல்லாத இவங்களுக்கு கொடுக்குறாங்கிற குற்றச்சாட்டை அங்க ஏற்கனவே பராமரிப்பில் ஈடுபட்டு இருக்கிற ஜிஎம்ஆர் போன்ற நிறுவனங்கள் சொன்னாங்க. ஜிஎம்ஆர் போன்ற நிறுவனங்கள் இந்த குற்றச்சாட்டை வைத்த போது இவங்க பதிலுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜிஎம்ஆர் மீது வந்து சிபிஐ விசாரணை, இடி விசாரணை அப்படின்ட்டு ஜிஎம்ஆர்ங்கிறது நான் ஒரு நிறுவனத்தை சொல்றேன். இது போன்ற 4-5 நிறுவனம். ஆமா, இடி ரைடு போயிருக்கு. இந்த மாதிரியான கொஞ்ச நாள்ல அந்த நிறுவனத்தை வாங்கியிருக்காங்க. ஆமா, அவங்களே வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் வாங்கியிருக்காங்கன்னா மிரட்டி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா தான் சொல்றாங்க. இடி மூலமா மிரட்டி இவங்க வந்து விட்டுட்டு ஓடிரு, கொடுத்துட்டு ஓடிரு, அல்லது குறைந்த பணம் தரேன் கொடுத்துட்டு ஓடிரு. ஏன்னா இவங்கள்ட்ட எந்த கட்டுமான வசதியும் கிடையாது, எந்த முன் அனுபவமும் கிடையாது. இதற்கு முன்பு செய்வதற்கான தொழில்நுட்பங்கள் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே வச்சுக்கிட்டதெல்லாம் வாங்கிட்டாங்க. ஏற்கனவே யார் இதுல வந்து ஈடுபட்டாங்களோ அதை வந்து ஒரு அடிமாட்டு விலைக்கு வாங்கி தான் வந்து இது பண்ணாங்க. இது போன்ற விஷயங்களை வந்து பிரதமர் மோடி கூடவே இருந்து செய்கிறார். எல்லா விதமான ஒப்பந்தங்களையும் கூடவே இருந்து செய்கிறார். இப்ப வெளிநாட்டுக்கு போகும்போது கூட மோடி கௌதம் அதானியை வந்து கூடவே கூட்டிட்டு போறாரு என்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் வச்சாங்க. நாமளும் பாக்குறோம், நம்மளும் பாக்குறோம். இது போன்று ஒரு அதிகாரத்தை மத்திய அரசின் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதுனாலேயே இந்த அதிகாரத்தை ஒரு சிலருக்கு தவறாக பயன்படுத்துவதன் மூலமா மக்கள் பெருமளவு பாதிக்கப்படுறாங்க. மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க மோடி உதவுகிறார் என்ற பிரச்சனை வந்து இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறி இருக்கு. இது வெறும் பங்குச்சந்தை பிரச்சனையாக இருக்கு, இன்றைக்கு ஒரு மக்கள் பிரச்சனையாக இருக்கு. நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடிப்பது, நாட்டில் ஊழலை வந்து அரசே ஏற்று நடத்துவது என்கிற இடத்திற்கு இது வந்து நகர்ந்து, அதுதான் இன்றைக்கு முக்கியமானது. இதை வந்து சோமோட்டோவா உச்ச நீதிமன்றம் எடுத்து விசாரிக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையும் வந்திருக்கு. மக்கள் போராட்டங்கள் நீண்டு போகும்போது அந்த இடத்துக்கு அவங்க வர வேண்டியிருக்கும். ஏற்கனவே சொன்னோம், இவங்க வந்து கோப்புகள் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா ஆமா, கடந்த முறை வந்து இந்த வழக்கை விசாரித்த போது அவங்க சொன்ன பதில், அதையும் வந்து ஒரு சிதம்பரம் பையன் வந்து கோட் பண்ணி காட்டுறாரு. அவங்க சொன்ன பதில் வந்து இந்த மாதிரியான மோசடிகள் நடந்திருக்கலாம், ஆனா இதுல யாரு பெனிஃபிஷரி ஆயிருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு அந்த இயக்குனர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க, அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ வந்து யார் பெனிஃபிஷரி ஆயிருக்காங்கிறது தெளிவா தெரியுது. அது வந்து இவருடைய கணவருடைய நிறுவனங்கள் அல்லது இவர்களுக்கு தெரிஞ்ச நிறுவனங்கள் தான் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க வந்து பொய்யான அபிடவிட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்திட்ட. யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவரு போற இடத்துல எல்லாம் இந்த பங்குகளை வாங்குங்க, இந்த பங்குகள் தான் சிறந்த பங்குகளா இருக்கு, வருங்காலத்துல பெரிய வருமானத்தை ஈட்டி தரணும், இவங்க தான் கூவி வித்துருக்குறாங்க. ஆனா அந்த நீதிமன்றத்துல யாரு பெனிஃபிஷரின்னே தெரியலன்னு ஒரு பொய்யான அபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு வந்து வந்திருக்கு. அப்போ இதை வந்து சந்திரசூட் ஏற்றுக்கொள்வாரா? மற்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இதை வந்து எப்படி பார்ப்பாங்க, நம்மகிட்டே போய் சொல்லியிருக்காங்கிறத எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. ஆனா தொடர்ந்து நீதிமன்றங்கள் பல வழக்குகள்ல உச்ச நீதிமன்றத்தை வந்து மத்திய அரசை வந்து கொட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கூட நிலக்கரி வளங்கள் தோன்றுவது சம்பந்தமான, சுரங்கங்கள் தோன்றுவது சம்பந்தமான வழக்குல அவங்க வந்து மாநிலங்களுக்கு 2005 இருந்தே கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. 2005 இருந்து 2019 வரைக்கும் எவ்வளவு தோன்றுகிறாங்களோ அதற்கான வரியை போட்டாகணும், அவங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி
இவங்க வந்து ஏற்கனவே பல வரிகளை வந்து ஏத்திருக்காங்க. மக்கள் மாநிலங்கள் வந்து ஜிஎஸ்டி போட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதையும் தாண்டி இந்த நிலக்கரி சம்பந்தமான விஷயங்கள்லயும் மாநிலங்கள் வந்து பயன்பெறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இது வந்து மத்திய அரசை நோக்கி எல்லா வரிகளையும் குவிக்க வேண்டும். அத வந்து இவங்க இஷ்டத்துக்கு ஏகபோகமா செலவு பண்றது. இவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு குடுக்கிறது, அதானி போன்ற நிறுவனங்களுக்கு ரைட் ஆஃப் பண்ணுவது, இப்படியான நடைமுறை தான் இவங்க வந்து தொடர்ந்து பின்பற்றுறாங்க. இதற்கு உச்சநீதிமன்றமும் இன்றைக்கு சில குட்டுகள போட்டுட்டு இருக்கிறாங்க. பல வழக்குகள்ல அவங்க வந்து குட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த முறையில இதுவும் விசாரிக்கப்படும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கை. பார்ப்போம் தொடர்ந்து பார்ப்போம். கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசுவோம் தோழர். நன்றி தோழர். நன்றி.